ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மரவள்ளிக்கிழங்கு பீஃப் பிரியாணி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பீஃபு மரவள்ளிக்கிழங்குல இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து நல்லா கழுவி எடுத்துக்கணும். கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சு உடச்சி எடுத்து வச்சிடணும். இப்போ குக்கரில் கறி போட்டதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் எல்லாத்தையும் போட்டு தேவையான உப்பையும் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, ஒரு தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி எடுத்துடணும். இதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது ஒரு 5 விசில் போட்டு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா வெந்ததும் இதை எடுத்து வச்சிடணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி நம்ம பச்சை மிளகா, பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடணும். இது கூட சதைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு சேர்த்து மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மட்டன் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். நான் நல்லா இந்த மாதிரி வதக்குனதுமே வேக வச்ச கறியை போட்டுடணும். கறி போட்டு உப்பு சரி பார்த்ததுக்கப்புறம் மரவள்ளிக்கிழங்கையும் போட்டு நல்லா கலரி விட்டுடணும். இது கூட ஒரு மெயின் ஐட்டம் வறுத்து பொடி பண்ணுற தேங்காய் தான். இது கூட கொஞ்சம் சோம்பையும் போட்டு இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்து அதையும் போட்டணும். இப்போ நல்லா கலரி விட்டு நல்லா குழைய எடுத்துக்கலாம். இது நீங்கள் பீஃபில் மட்டும் இல்லை மட்டன் சேர்த்தும் பண்ணலாம். தேவையான மல்லியில் போட்டு இறக்கிடலாம். இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.